ஒருத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% வந்து நம்மள எக்ஸ் லிமிட்டட் வந்து அக்யூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 31 தான் நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லை. அதனால் 80%னா அது 8:20 போடலாம். ஹோல்டிங் ஷேர்ஸ் எவ்வளோனா 8, மைனாரிட்டி ஷேர்ஸ் எவ்வளோனா 20. இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து எப்போனா 31 12/31 தான் ஆரம்பிக்குது. அதுக்கான டேட் என்ன அப்படின்னா 31/12/13. இதில் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 6,80,000. அடுத்து ஜென்ரல் ரிசர்வர் வந்து 1,44,000. அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன் த டேட் ஆஃப் அக்யூசியேஷன் ஆஃப் ஷேர்ஸ் த அசட்ஸ் ஆஃப் ஒய் லிமிட்டட் வேர் ரீவேல்யூட் அண்ட் கெயின். ரீவேல்யூட் அண்ட் கெயின் அப்படின்னாலே வந்து இதை வந்து நம்ம ஆட் தான் பண்ணணும். ஏன்னா வந்து அது கெயின் தான் ஆகுது. அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணணும். எதுலன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டில். அப்போ ரீவேல்யூட் அண்ட் கெயினை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்றது தான் நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட். இதில் வந்து ஹோல்டிங் ஷேர்ஸ்க்கும் மைனாரிட்டி ஷேர்ஸ்க்கும் நம்ம வந்து பர்சன்டேஜ் வச்சு பிரித்து கொடுத்துடணும். அடுத்த அவ்வளோதான், சம்மே முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து இதில் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் கிடையாது. அதனால் ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து நில். அவ்வளவுதான் இந்த சம்.